ஜெய் சாயிராம். நமக்கு எது தேவை, என்ன தேவை என்பதை நாம் தான் முடிவு செய்ய வேண்டும். மற்றவர்கள் கையில் அந்த பொறுப்பை கொடுக்கவே கூடாது. ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு குழந்தையே, நீ எதை கேட்டு என்னிடம் வந்தாயோ, எது கிடைக்க வேண்டும் என்று ஆசையோடு காத்திருக்கிறாயோ, அதை வரமாக பெறப்போகும் அந்த நல்ல நேரம் கனிந்திருக்கிறது. சந்தோஷமாக இரு, மகிழ்ச்சியாக இரு, ஆனந்தமாக இரு. உனக்கு தேவையானதே உனக்கு கிடைக்கப் போகிறது. ஆம் குழந்தையே, உனக்கு தேவையானதே, நீ விருப்பப்பட்டதே உனக்கு அமையப் போகிறது. உனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்க வேண்டும் என்று உன் சாயப்பா ஆசைப்பட்டதினாலே இந்த பதிவு உன் கண்களில் பட்டிருக்கிறது. அந்த நேரத்தை நான் உனக்காக ஏற்படுத்தி இருக்கிறேன். இதுவரை உன் வாழ்வில் இழந்துவிட்டு தவித்து கொண்டிருப்பதையும், உன் வாழ்க்கையை விட்டு விலகி சென்றதை நினைத்து வேதனைப்பட்டு கொண்டிருப்பதையும் நினைத்து நினைத்து வருத்தப்படாதே என் செல்லமே. உனக்கான நல்லது நிகழப்போகிறது. இனி உன் வாழ்வில் நடப்பது அனைத்துமே உனக்கு நல்லதாகவே இருக்கும், நிரந்தர நன்மையாகவே இருக்கும். வாழ்வில் அனைத்தும் நல்லது நடக்கும். சாயப்பா அதை நிறைவேற்றி வைப்பார் என்ற நம்பிக்கையோடு இந்த பதிவை முழுவதுமாக கேளுங்கள். உனக்கு உன் வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை யோசித்து யோசித்து நான் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறேன். என் பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் உள்ளது என் பிள்ளையே. நீ அனுபவித்து வரும் கஷ்டமும் துயரமும் உன்னை முழுவதும் வீழ்த்தி விடாதபடி இதுவரைக்கும் நான் தான் உன்னுடைய வாழ்க்கையையும் உன்னையும் பாதுகாத்து கொண்டிருக்கிறேன். இப்பொழுது உனக்கான சந்தோஷத்தையும் கொடுக்கவும் நான் தயாராகிவிட்டேன் குழந்தையே. இதுவரைக்கும் நீ வாழ்க்கையில் கஷ்டப்பட்ட சூழ்நிலைகள், சோதனைகள் அனைத்தும் மாறப்போகிறது குழந்தையே. சாயிநாதரே, நீங்கள் தினமும் சொல்லும் வார்த்தைகள் என் மனதிற்கு ஆறுதலாகத்தான் இருக்கிறது. ஆனால் என் வாழ்க்கையில் எந்த மாறுதல்களுமே இதுவரை நடக்கவே இல்லை என்று நினைத்து கொண்டிருக்கிறாயா என் தங்கமே? கவலைப்படாதே, வேதனைப்படாதே என் பிள்ளையே. உன்னுடைய நலம் விரும்பியான உன் அப்பா உனக்கு நல்லது மட்டுமே செய்வேன். இனி உன் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நிகழும். அதற்கு உன் சாயப்பா நானே பொறுப்பு. என்னுடைய இந்த வாக்கானது உன் மனதை தேத்துவதற்காக சொல்லும் ஆறுதல் வார்த்தைகள் அல்ல குழந்தையே. இதுதான் சத்திய வாக்கு, இதுதான் தெய்வ வாக்கும் கூட. இது நிச்சயமாக நடந்தே தீரும். ஏற்கனவே உனக்கு நான் வாக்கு கொடுத்தபடி உன்னுடைய பிரார்த்தனைகளை நான் செய்து கொடுக்க போறேன். உன்னுடைய பிரார்த்தனைக்கு நான் பதில் சொல்ல போகிறேன். நீ என் மேல் வைத்த முழு நம்பிக்கையும் உனக்கான நல்லதை நான் செய்து கொடுத்து உன்னிடம் என்னை நிரூபிக்கப் போகிறேன் குழந்தையே. இன்னும் சிறிது காலம் பொறுத்திரு குழந்தையே. உன்னுடைய வாழ்வில் இருக்கும் அனைத்து பிரச்சனைகளையும் சரி செய்து உன் வாழ்வை மிக பிரகாசமான வழிக்கு கொண்டு செல்வேன். பிரகாசமான வாழ்க்கையை நீ வாழத்தான் போகிறாய். அதிசயத்து உன் வாழ்க்கையே நீ அண்ணாந்து பார்க்கும் அளவிற்கு உன்னை வாழ்க்கையில் உயர்த்தப் போகிறேன் உன் சாயிதேவா. உன்னுடைய குடும்பம், உற்றார் உறவினர், உன் சுற்றத்தார்கள், உன்னுடைய தொழில், உன்னுடைய வாழ்வு அனைத்துமே மிக சுகமாக இருக்கப் போகிறது, வளமாக மாறப்போகிறது. நல்லதே நடக்கும் குழந்தையே. மனம் தளராமல் தைரியமாக இரு. உன் வாழ்வில் ஒரு மாற்றம் நிச்சயமாக வந்தே தீரும். பிறருக்கு உதவி செய்ய, பிறர் கஷ்டத்தில் இருக்கும் பொழுது கரம் கொடுக்க நீ தயாரானால் உன்னுடைய கரத்தை பிடிக்க இறைவன் எப்பொழுதுமே தயாராகவே இருப்பார். குழந்தையே, எப்பொழுதுமே குருவுக்கு சேவை செய்து அவருடைய பாதங்களையே நாடி இரு. அப்பொழுது உன்னுடைய அனைத்து பாவங்களும் உன்னை விட்டு விலகி மறைந்து போகும். உன் சாயப்பாவே கதி என்று இருக்கும் உன்னை நான் எப்படி தனியாக விட்டு விடுவேன் குழந்தையே? நம்பிக்கையோடு இரு, தைரியமாக இரு. உன் வாழ்வில் ஒரு மாற்றம் வந்தே தீரும். அந்த மாற்றத்திற்கான முதல் அறிகுறியாகத்தான்
இப்பொழுது உன் கண்ணில் இந்த பதிவு பட்டிருக்கிறது. நல்ல வாக்கை நீ கேட்டுக்கொண்டும் இருக்கிறாய். அதற்கான முதல் அறிகுறி என்று நினைத்துக்கொள். உன் வாழ்வில் நீ நினைப்பதற்கு மேலாகவே நல்லது நடக்கப் போகிறது. நடப்பது அனைத்தும் நல்ல விதமாகவே இருக்கப் போகிறது. குழந்தையே, சந்தோஷமாக இரு, தைரியமாக இரு. இந்த வாழ்க்கையே எனக்கு எதற்கு என்று நீ சொல்லும் அளவிற்கு உன் வாழ்வில் விரக்தியை கண்டுவிட்டாய். அந்த வாழ்க்கையில் சந்தோஷமாக, ஆனந்தமாக, நிம்மதியாக நீ வாழும் நேரமும் வரத்தான் போகிறது. அதை நீ பார்க்கத்தான் போகிறாய். ஒரு மாற்றம் நிச்சயமாக உன் வாழ்வில் வந்தே தீரும். இது சாயப்பா உனக்காகவே கொடுக்கும் சத்திய வாக்குதான். உனக்கானதை பார்த்து பார்த்து உன் சாயி தேவா தயார் செய்து கொண்டிருக்கிறேன் குழந்தையே. இன்னும் சிறிது காலத்தில் உனக்கானது உன் கையில் வந்து சேரும். அதுவரை நீ சற்று பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும். உன் வாழ்க்கையை உன் சாயி தேவா நான் பார்த்து கொள்கிறேன் குழந்தையே. வீணாக உன் மனதை போட்டு எதற்குமே குழப்பிக் கொள்ளாதே. மாற்றம் வரும். அதுவும் அதிரடி மாற்றமாக இருக்கும். அதுவும் நிரந்தர மாற்றமாக இருக்கும் என்பதை தீர்க்கமாக நம்பு. ஒரு செயலை, ஒரு முடிவை, ஒரு வாக்கை உன் சாயப்பா சொல்கிறார் என்றால் நிச்சயமாக அது தவறுதலாக வரவே வராது. முடியும் காரியமாகத்தான் இருக்கும் உன் சாயப்பா நாவிலிருந்து வரும் வாக்கு. நீ எப்பொழுதும் நம்பிக்கையை இழக்காமல் என்னுடைய நாமஸ்மரணத்தை மட்டும் சொல்லிக்கொண்டே இரு. உனக்கான ஒரு திட்டம் நான் வைத்திருக்கிறேன். நீ என்னிடம் வந்து என்ன கூறப்போகிறாய் தெரியுமா? என் வாழ்க்கையில் இதுவெல்லாம் நடக்குமா என்று நான் ஏக்கத்தோடு பார்த்து கொண்டிருந்த அந்த விஷயத்தை எனக்கு சாதகமாக நிறைவேற்றி கொடுத்து விட்டீர்கள் சாயிநாதரே. என் வாழ்க்கையில் மாற்றங்கள் நிகழ்ந்துவிட்டது. நன்றி மேல் நன்றி சாயிநாதரே என்று என்னிடம் வந்து நீ கூறத்தான் போகிறாய். வேலை பாக்கியம், திருமண பாக்கியம், குழந்தை பாக்கியம், எனக்கிருந்த வழக்கு பிரச்சனை, குடும்ப உறவுகளில் சிக்கல், அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் என்னை விடுவித்து என் வாழ்க்கையில் மாற்றத்தை உண்டு பண்ணிவிட்டீர்கள் சாயிநாதரே. நான் இதுநாள் வரை எதற்காக ஏக்கத்தோடு இருந்தேனோ அதை அனைத்தையும் எனக்கு சாதகமாக்கி கொடுத்து விட்டீர்கள் என்று என்னிடம் வந்து ஆனந்த கண்ணீர் சொரியத்தான் போகிறாய். நான் உங்களிடம் கேட்ட அத்தனை விஷயங்களையும் எனக்கு சாதகமாக நிறைவேற்றி கொடுத்து விட்டீர்கள். என்னுடைய கடன் பிரச்சனைகளிலிருந்து நான் முற்றிலுமாக வெளியே வந்துவிட்டேன். கடனெல்லாம் அடைத்துவிட்டு நான் இப்பொழுது சேமிக்கும் அளவிற்கு எனக்கு செல்வத்தை வாரி வாரி கொடுத்துள்ளீர்கள் என்று நீங்கள் கொடுத்த அத்தனை விஷயங்களையும் நானே எதிர்பார்க்காத நேரத்தில், எதிர்பார்க்காத தருணத்தில் எனக்கு கொடுத்துள்ளீர்கள் என்று என்னிடம் வந்து சொல்லப்போகிறாய். நானுமே என்னுடைய பிள்ளைகள் அனைவரும் என்னிடம் பிரார்த்தனையாக வைத்தது அனைத்தையும் நிறைவேற்றி கொடுத்துவிட்டு எனக்கு நிறைவேற்றி கொடுத்து விட்டீர்கள் சாயிநாதரே. நான் இப்பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறேன், சந்தோஷமாக இருக்கிறேன் என்று எப்பொழுது என் பிள்ளைகள் கூறுவார்கள் என்று நானும் காத்து கொண்டிருக்கிறேன். இப்படி சாயியே சர்வதம், சாயியே அனைத்தும் என்று நம்பிக்கொண்டிருக்கும் கோடிக்கணக்கான பிள்ளைகளிடம் தினமும் நித்தம் அவர்களுடைய பிரார்த்தனையை நான் நிறைவேற்றி கொடுத்துதான் கொண்டிருக்கிறேன். தினம் அனைவருடைய வாழ்க்கையையும் மாற்றத்திற்கான அத்தனை வழிகளையும் நான் ஏற்படுத்தி கொண்டுதான் இருக்கிறேன். அந்த வகையில் என் பிள்ளையாகிய உனக்கும் நல்ல விஷயம் நடைபெறப் போகிறது. கூடிய விரைவில் உன் மாற்றத்திற்கான நேரமும் உன்னை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. நீ எதை தேடிக்கொண்டிருக்கிறாயோ அதுவும் உன்னை தேடிக்கொண்டிருக்கிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. அது உன்னிடம் வந்து சேரும் நேரமும் காலமும் எல்லாம் கூடி வந்திருக்கிறது. நெடு நாட்களுக்குப் பிறகு என் வாழ்க்கையிலும் என் மனதிலும் நிம்மதி நிலைத்திருக்கிறது. நான் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன். என் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. நான் எதிர்பார்க்கிறது எல்லாம் என் வாழ்வில் நடந்து கொண்டிருக்கிறது. நன்றி சாயிநாதரே என்று என்னிடம் வந்து கூறத்தான் போகிறாய். நானும் அதை பார்க்கத்தான் போகிறேன். என்னுடைய பிள்ளைகள் அனைவருமே நீடித்த செல்வமும் நிலையான உடல் ஆரோக்கியமும் பெற்று
சர்வ மங்களமும் பெற்று சந்தோஷமாக வாழ்வதற்கே நான் நித்தம் நித்தம் என்னுடைய ஆசிர்வாதத்தை வழங்கிக் கொண்டே இருக்கிறேன். தினமும் என்னுடைய வாக்குகளை கொடுத்து கொண்டே இருக்கிறேன். நான் கொடுக்கும் வாக்கு எப்பொழுதுமே பொய்யாகாது. என்னை நம்பியவர்களை நான் விட்டு கொடுத்ததும் இல்லை, அவர்களை விட்டு சென்றதும் இல்லை, என்னை விட்டு விலகி போகும்படி நான் அறிவுறுத்தியதும் இல்லை. இந்த பிரபஞ்சத்தில் நீ எங்கு இருந்தாலும் உனக்கு தேவையானது அனைத்தையும் நான் செய்து கொடுப்பேன். நீ நினைப்பதற்கு மேலாகவே உனக்கு நடத்தி காட்டுவேன். சர்வ நிச்சயமாக இது உன் வாழ்வில் நடந்தே தீரும். உன் கஷ்டத்திற்கான இறுதி கட்டத்தை எட்டிவிட்டாய். என் பிரியமே, வரலாற்றில் வெற்றி பெற்றவனும் இடம்பெற முடியும், தோல்வி அடைந்தவனும் இடம்பெற முடியும். ஆனால் வேடிக்கை பார்ப்பவனால் ஒருபோதும் இடம்பெறவே முடியாது. நீ வெற்றி பெற்றவனாக இரு அல்லது தோல்வி அடைந்தவனாக இரு. எப்பொழுதும் வேடிக்கை மட்டும் பார்த்து கொண்டே இருக்காதே. இது உன் வாழ்விற்கு நல்லதல்ல. நீ வாழ்க்கையில் செல்ல வேண்டிய இலக்கையும் உன்னால் நிச்சயமாக அடையவே முடியாது. எனவே வெற்றி தோல்வி எது வந்தாலும் சரிசமமாக எடுத்துக்கொள். வெற்றி வந்துவிட்டால் மகிழ்ச்சியாக இரு. தோல்வி வந்துவிட்டால் அது வெற்றிக்கான முதல் படி என்று எடுத்துக்கொண்டு அடுத்த அடியை எடுத்து வைத்து கொண்டே இரு. எப்பொழுதும் மறந்தும் கூட உன் அடியை பின்னோக்கி ஒரு அடி கூட எடுத்து வைக்க எண்ணாதே, முயற்சிக்கவும் செய்யாதே. சோதனைகள் வந்து கொண்டே இருக்கிறதே, எனக்கு மட்டும் வாழ்க்கையில் துன்பங்கள் நிலவிக்கொண்டே இருக்கிறதே, அடுத்து என்ன பண்ண வேண்டும் என்ற ஒரு வழி கூட என் கண்களுக்கு தெரியவில்லையே, இந்த வாழ்க்கையை நான் எப்படி வாழ்வது என்று புலம்பாதே, கண்ணீர் சிந்தாதே. காலையில் அதிகாலையில் கூட்டிலிருந்து புறப்படும் பறவைக்கு இரை இறக்கும் இடம் தெரிந்தா அது பறக்கிறது? இறப்பதற்கு வேண்டுமானால் ஒரே ஒரு நொடி துணிச்சல் போதுமானதாகவே இருக்கும். ஆனால் வாழ்வதற்கு ஒவ்வொரு நொடியும் துணிச்சல் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் தைரியமாக தன்னம்பிக்கையோடு உனக்கு கிடைத்திருக்கும் இந்த வாழ்க்கையை நீ வாழ முடியும். என் அன்பு பிரியமே, உன் வாழ்க்கையில் உனக்கானது உனக்கான நேரத்தில் சரியாக நடைபெறும். எப்பொழுதுமே மற்றவர் வாழ்க்கையோடு உன்னை ஒப்பிட்டு பார்க்காதே. அவரவர் செய்த கர்ம வினையின் பலன்களால்தான் அவரவர் வாழ்க்கையில் இன்பத் துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே ஒருவர் வாழ்க்கை இருப்பது போல் மற்றவர்கள் வாழ்வு எப்பொழுதுமே இருக்காது, இருக்கவும் முடியாது. ஒவ்வொருவரின் வாழ்க்கை சாயல் வேறு விதமாக இருக்கும். அந்த வாழ்க்கையை படைத்தவனே நான் தானே. உனக்கான தேவைகள் அனைத்துமே நேரம் வரும் பொழுது, நல்ல காலம் வரும் பொழுது நிச்சயமாக உன்னை வந்து சேர்ந்தான் தீரும். எதற்காகவும் கலங்காதே. உனக்கான ராஜயோகத்தின் அருகில் நீ நின்று கொண்டிருக்கிறாய். உன்னையும் உன் குடும்பத்தையும் மீண்டும் காலூன்றி நிற்க வைப்பேன் உன் சாயிநாதர் என்பதை மறந்து விடாதே. நான் கண்டெடுத்த பொக்கிஷம் உனக்கு நல்லது செய்யாமல் வேறு யாருக்கு செய்ய போகிறேன் சொல்? நன்றாக யோசித்துப்பார். உன் அப்பா உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறேன். உனக்கு வரத்தை வாரி வாரி வழங்க உன் அப்பா இருக்கும் பொழுது எதற்காக நீ சோகத்தின் உச்சியில் இருக்கிறாய்? உனக்கான ராஜயோகத்தின் பக்கத்தில் நீ நின்று கொண்டிருக்கும் பொழுது இப்படியே சோகத்தோடு நின்று கொண்டிருந்தால் உனக்கு ராஜயோகம் வரும் பொழுது, அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கும் பொழுது உன்னால் அதை ஏற்றுக்கொள்ள மனப்பக்குவத்தில் நீ இருக்கவே மாட்டாய். எனவே என் குழந்தையே, சந்தோஷமாக இரு, ஆனந்தமாக இரு, மனமகிழ்ச்சியோடு இரு. உனக்கானது உன்னிடம் வந்து சேரும் நேரமும் காலமும் நெருங்கிவிட்டது என்று உன் அப்பா சொல்கிறேன். என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைக்க மாட்டாயா? இந்த பதிவு உன் கண்ணில் பட்டிருக்கிறது என்றால், என்னுடைய வாக்கு உன் காதில் விழுந்து கொண்டிருக்கிறது என்றால், இதை நீ இப்பொழுது இந்த நொடி கேட்டுக்கொண்டிருக்கிறாய் என்றால், உனக்கு நல்ல நேரமும் காலமும் ராஜயோகமும் எல்லாம் கூடி வந்திருக்கிறது என்றுதானே அர்த்தம். இது கூட உனக்கு புரியவில்லையா என் பிள்ளையே? உனக்கு எல்லாம் நிகழப் போகிறது, உனக்கு எல்லாம் சாதகமாக நடக்கப் போகிறது என்பதால்தான் இது உனக்கு இப்பொழுது கண்ணில் பட்டிருக்கிறது. இப்பொழுது என்னுடைய வாக்கை நீ கேட்டுக்கொண்டும் இருக்கிறாய். அற்புதம் நிகழத்தான் போகிறது உன் வாழ்க்கையில். மகிழ்ச்சி
பொங்கத்தான் போகிறது உன் வாழ்க்கையில். சந்தோஷம் நிரம்பி வழியப் போகிறது உன் வாழ்க்கையில். தேவையில்லாமல் என் நாவிலிருந்து எந்த சொற்களும் விழாது என் குழந்தையே. நான் கூறுகிறேன் என்றால் அது நிச்சயமான சத்திய வாக்காகத்தான் இருக்கும். என் வாக்கு என்றுமே பொய்த்ததில்லை. என்னை நம்பியவர்களை நான் எப்பொழுதும் விட்டு கொடுத்ததும் இல்லை, அவர்களை விட்டு சென்றதும் இல்லை. நீ சந்தோஷத்தின் எல்லைக்கு மிக அருகில் நின்று கொண்டிருக்கிறாய். இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு வாழ்க்கையும் ஒவ்வொரு விதமாகத்தான் இருக்கும். அவரவர் செய்த கர்ம வினைப்படி. அவர்களோடு உன் வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்த்து அதனால் மனவேதனை அடைந்து உட்கார்ந்திருக்காதே. உனக்கு கிடைத்திருக்கும் இந்த பொக்கிஷமான வாழ்க்கையை எவ்வளவு மகிழ்ச்சியாக வாழ முடியுமோ அவ்வளவு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் வாழ். உனக்கான வெற்றிக்கான வாழ்க்கை வழியை உன் சாயப்பா ஏற்படுத்தி தருவேன் என்பதை தீர்க்கமாக நம்பு. இது நாள் வரை நீ கடந்து வந்த கஷ்டமான பாதையெல்லாம் காணாமல் போகும் நேரம் வந்துவிட்டது. அந்த நேரத்தை என் பிரியமான குழந்தைக்காக நான் ஏற்படுத்தி விட்டேன். இனி ஒளிமயமான மிக பிரகாசமான வாழ்க்கையை வாழப் போகிறாய். உன் உள்ளத்தில் நான் இருக்கும் பொழுது உன் உள்ளத்தில் என்னை அமர வைத்து கொண்டு ஆலயமாக சென்று என்னை காப்பாற்றுங்கள், என்னை வாழ்க்கையை சீர்படுத்த வாருங்கள் சாயிநாதரே என்று நீ என்னை அழைப்பதும் கூப்பிடுவதும் ஏன் என்று எனக்கு புரியவில்லை என் குழந்தையே. நான் தான் உன்னுள்ளேயே இருந்து கொண்டிருக்கிறேன். உன் வாழ்க்கையை நல்ல வழியில் செலுத்தி கொண்டிருக்கிறேன் என்பதை மறந்துவிட்டாயா? குழந்தையே, நிச்சயமாக உன்னுடைய ஆசைகள் எல்லாம் வீணாய் போகாது. இதுவரை பொறுமையோடு காத்திருந்த உனக்கு தக்க பதிலோடு உன் சாயப்பா வருவேன். உன் எதிர்கால வாழ்க்கையை பிரகாசமாக்குவேன் என்ற நம்பிக்கை மட்டும் உன் மனதில் இருந்தால் போதும். உன் வாழ்க்கை பிரகாசமாகவே உன் கண்களுக்கு தெரியும். இனிதான் உனக்கான சந்தோஷமான வாழ்க்கையை வழங்கப் போகிறேன். எனவே என் பிரியமே, மகிழ்ச்சியாக இரு. இனி உன் வாழ்வில் நல்ல அதிர்ஷ்டம் கிடைக்கப் போகிறது, பிறக்கப் போகிறது. உன்னுடன் நான் இருக்கிறேன். எனவே எதற்குமே கலங்காதே, மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. உன்னுடைய பகைவனும் பாராட்டும் அளவிற்கு உன் புகழ் இந்த உலகத்தில் ஓங்கி நிற்கப் போகிறது. ராஜ வாழ்க்கையை மிக கம்பீரமாக வாழப்போகிறாய். நான் உனக்கு கொடுக்க நினைப்பது, நான் உனக்கு கொடுக்க ஆசைப்படுவது நீ எதிர்பார்த்ததற்கு மேலாகவே, ஒரு படி மேலாகவே இருக்கும் என் பிரியமே. எனவே பயப்படாதே. உன் மனம் மிகுந்த நன்மை வாய்ந்தது. அதை நல்ல எண்ணங்களால் நிரப்பும் பொழுது உனது வாழ்க்கை ஆனந்தமாக சந்தோஷமாக மாறிவிடும். உயிரே போகும் நிலை வந்தாலும், வாழ்வே போகும் நிலை வந்தாலும் தைரியத்தை மட்டும் இழந்து விடாதே. நீ என்மேல் வைத்திருக்கும் பக்தியும் பாசமும் இந்த உலகை விட பெரியது. உன்னை என்னுடைய பிள்ளை, சாயிநாதரின் பிள்ளை என்று சொல்லும் பொழுது அந்த மகிழ்ச்சியை என் வார்த்தைகளால் சொல்லவே முடியாது. அளவிட முடியாத ஆனந்தத்தை நான் உணர்கிறேன் நீ என் பிள்ளை என்று சொல்லும் பொழுது. என் பிரியமான குழந்தைகள், வாழ்க்கையில் நல்ல விஷயங்களில் அடியெடுத்து வைக்கும் காலம் நேரம் எல்லாம் ஒன்றே அமைந்துவிட்டது, வந்துவிட்டது. நீ என்னுடைய குழந்தை. உன் மனதில் குதர்க்கமான எண்ணங்கள் எழுந்தால் அதை அடியோடு வெட்டி எறிந்து விடு. அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாதே. உன் மனமும் சரி, புத்தியும் சரி பாதி நன்மையை தரும், மீதி பாதி கெடுதலை தரும். எனவே அவற்றையெல்லாம் என் பாதத்தில் சமர்ப்பித்துவிடு. அதை நான் பார்த்து கொள்கிறேன். நிறை குறை என்று எல்லோரிடமும் இருக்கத்தான் செய்கிறது. நம்மிடம் மட்டுமே குறை இருக்கிறது என்று தவறாக நினைத்து கொண்டு உன்னையே நீ தாழ்த்தி பார்க்காதே, உன்னையே நீ கேவலமாக பார்க்காதே. ஏதாவது குறை உன்னுள் இருக்கிறது என்று நீ நினைத்தால் அதை திருத்திக் கொள்ள முயற்சி செய். அப்பொழுது நீ முழுமையாக நிறையாகி விடுவாய். இப்படி குறையோடு இருக்கிறோமே என்று முதலில் வருந்துவதை விட்டொழி. நான் இருக்கிறேன், எதற்குமே வருந்தாதே. என்னுடைய ஆசியும் ஆசிர்வாதமும் உனக்கு எப்பொழுதுமே உண்டு என் பிரியமே. பயப்படாதே. நான் உன்னில் இருக்கும் பொழுது வீணாக உன் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. நீ பிரச்சனைகளை சந்திப்பது உன் பிரச்சனைகளிலிருந்து நீ வெளியே வருவதற்காகத்தான் என்பதை தீர்க்கமாக நம்பு.
நீ நம்பியபடி உன்னுடைய பிரச்சனைகள் உன்னை விட்டு விலகும். சாதனைகள் உன் வசமாகும். வாழ்க்கையின் உச்சத்தை எட்டி பிடித்தே விடுவாய். வாழ்க்கை என்பது ஒரு அழகான பயணம். எதையும் யாரிடமாவது எதிர்பார்க்கும் பொழுதுதான் அந்த அழகான பயணம் சிக்கலாக முடிந்து விடுகிறது. எனவே மற்றவர்களிடம் எதையுமே எதிர்பார்க்காமல் நமக்கு கிடைத்திருக்கும் இந்த பொக்கிஷமான வழியில் பயணித்து கொண்டே இருந்தால் நிம்மதியோடு பயணிக்கலாம். சந்தோஷமாக வெற்றி என்னும் கனியை எட்டி பிடிக்கலாம். என்னுடைய பரிபூரண ஆசிர்வாதத்தோடு உன்னுடைய பயணமும் இனிதாகவே முடியும். எந்த கஷ்டம் வந்தாலும் கலங்காமல் தைரியமாக அப்பா இருக்கிறான் என்று சொல்லிக்கொண்டே உன் பயணத்தை தொடர்ந்து கொண்டே இரு. அதில் நிச்சயமாக வெற்றியை காண்பாய். உனக்கு உறுதுணையாகவும் பக்கபலமாகவும் உன் அப்பா வந்து கொண்டே இருக்கிறேன் என்பதை மறந்து விடாதே. உனக்கான சாம்ராஜ்யத்தோடு நான் காத்து கொண்டிருக்கிறேன். என் கையில்தான் அது உள்ளது. நிச்சயமாக அது உன்னிடம் சேர்ப்பேன்.